பணத்தை பொதுவா நம்ம முதலீடு செய்து, அதன் மூலம் நிகர லாபம் அடைவோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வழி, வழக்கமான வழி தான். பங்குச் சந்தையில வர்த்தகத்துல பண்ணலாம். பங்குச் சந்தைகள முதலீடு செஞ்சு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் அத நம்ம வித்துறது. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போய் ஒரு ஸ்டாக்க வாங்கி வச்சுக்கிறது. இல்லைன்னா ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோடைய உற்பத்தி பெருக பெருக அதனுடைய மதிப்பு கூடும். அதன் அடிப்படையில அந்த ஷேர்ஸ திரும்ப வித்துட்டு நம்ம பணம் சம்பாதிப்போம். இது தோராயமா 30லிருந்து 40, 40லிருந்து 50 அந்த பங்குச் சந்தையோடைய அந்த ஷேரோட வேல்யூவை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 2வது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. இது மினிமம் நீங்க ஒரு 5 இயர்ஸ் பிளான் பண்ணணும். அப்பனா தான் இதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட். இதுவும் 5 முதல் 7 வருடம் நீங்க பொறுமையா காத்திருந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த ரிட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10லிருந்து 15 இல்ல 20 இதுக்கிடையில நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வட்டி விகிதத்தை குறைச்சிருவாங்க. சரிங்களா? இது மாதிரி பல வகையா நம்ம செய்யலாம். ஆனா இந்த 3மே வந்துட்டு இந்தியாவுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா இந்திய ரூபாயில மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு மேல இதை வச்சுட்டு பண்ண முடியாது. ஆனா இப்ப நம்ம உலக அளவுல பண்ணலாம். அது ரொம்ப சுலபமான வழியில பண்ண முடியும். புரியுதுங்களா? அதான் இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா விர்ச்சுவல் காயின்ஸ் மூலமா சாத்தியமாகும். அது என்ன விர்ச்சுவல் காயின்ஸ்? விர்ச்சுவல் காயின்ஸ் அப்படின்னா விர்ச்சுவல் நாணயம். அதாவது ஒரு நாணயம் இருக்கு. அது வந்து விர்ச்சுவலா இருக்கும். அதை தொடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆனா அதுக்கு மதிப்பு இருக்கும். புரியுதுங்களா? அதான் விர்ச்சுவல் காயின், விர்ச்சுவல் நாணயம். இதை வச்சுட்டு நம்ம உலக அளவுல ட்ரேடிங் பண்ண முடியும். விர்ச்சுவல் காயின்ஸ் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு கிரிப்டோ கரன்சி அல்லது கிரிப்டோ மணி அல்லது டிஜிட்டல் மணி இல்லைன்னா டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒன்னதான் குறிக்குது, விர்ச்சுவல் காயின்ஸ். இதை நீங்க எந்த விதத்துலனாலும் சொல்லலாம், யார் வேணா எப்படி வேணா சொல்லிக்கலாம். கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் மணி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஒரே தான் குறிக்கி. இந்த விர்ச்சுவல் காயின்ஸை பயன்படுத்தி நீங்க உலக அளவுல உள்ள ட்ரேடிங்ல அழகா ஈடுபடலாம். அதான் இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம். ஆதலால் இது வந்துட்டு அடுத்த தலைமுறை தொழில். மேலும் நமது உழைப்பிற்கேற்ற முன்னேற்றத்தையும் அடைய முடியும். இதுல நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளால அதிக லாபம் பெற முடியும். எவ்வளவு லாபம் அப்படின்னா தோராயமா ஒரு 2 வருஷத்துல ஒரு 2 கோடி 3 கோடி சம்பாதிக்க முடியும். மேலும் நீங்க இதை தொடர்ந்து நல்லா பண்ற பட்சத்துல உங்களால ஒரு 10 கோடி கூட 10 கோடி 15 கோடி அதுக்கு மேலேயும் சம்பாதிக்க முடியும். அதாவது இது ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த யூஎஸ் டாலர் மதிப்புல சொல்லணும்னா ட்ரில்லியன் பிசினஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய மதிப்பு அவ்வளவு இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுதான் அடுத்த தலைமுறை வணிகம் அப்படின்னு சொல்றது, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிசினஸ். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிசினஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இப்போ ஷேர் மார்க்கெட், இப்போ முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அப் அண்ட் டவுன் எடுக்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு அடுத்தால சிப்லையும் போடுறோம், அதுவும் ஷேர் மார்க்கெட் தான். மியூச்சுவல் ஃபண்டுன்னு போடுறோம், அதெல்லாம் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது. அதுக்கும் 5 6 வருஷம் 7 வருஷம் காத்திருக்கணும். இது மாதிரியான பல லாங், அதாவது ரொம்ப நேரம் ரொம்ப காலம் எடுக்கக்கூடிய பாலிசியா இருக்கும், இல்ல திட்டமா இருக்கும். இதெல்லாம் இதுல வந்துட்டு ரொம்ப குறைவு தான். இதுல நீங்க குறைஞ்சது 2 வருஷம், அதுக்கு மேல உங்களுடைய விருப்பம். அதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டு பல கோடிகளை சம்பாதிச்சிடலாம். உங்களுடைய உழைப்பை பொறுத்து இருக்குது. இது சரியான பாதையா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஆமா, இது சரியான பாதை தான். எப்படி அப்படின்னு கேட்டா அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு இது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா கேமிங் வேர்ல்டு அப்படிங்கிறத சார்ந்து இருக்கு. கேம் யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, அதன் மூலமா பணம் ஈட்டுறாங்க. அதை பல நாடுகள் அங்கீகாரம் பண்ணியிருக்கு. உலக அளவுல 400 வெப்சைட்ஸ்க்கு மேல இந்த மாதிரி கேமிங் இணையதளங்கள் இருக்கு. சரிங்களா? அதன் மூலமா நிறைய பேர் கேம் விளையாடி நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இந்த பாதை சரியான பாதையா, இதே நம்ம தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸ்கில்டு கேம் அப்படிங்கறத தான் இங்க ஃபோக்கஸ் பண்ணணும். யாருக்கு என்ன திறமை இருக்கோ அதுல அவங்க வின் பண்றாங்க. அந்த இதுல பயன்படுத்தக்கூடிய காயின்ஸை தான் நம்ம வந்துட்டு இங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துக்க போறோம். இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா கிரிப்டோ கரன்சி, அதாவது ஒரு 1 லட்சம் கோடி அண்ட் டாலர் வணிகம்.
இதை டாலர்ல பண்றாங்க. ஒரு 1,00,000 கோடி டாலர் வணிகம் அங்க இருக்கு. அதனால நீங்க இங்க இருந்து ரொம்ப சுலபமா உங்க தொழிலை தொடங்கலாம். இதுல உங்களுக்கு நீங்க சம்பாதிக்க வேண்டியது ஒரே ஒரு 1% சம்பாதிச்சாலே போதும். பல கோடிகளை நீங்க சம்பாதிக்கலாம். சரிங்களா? அதான் இங்க நம்ம பார்க்க போறோம். கிரிப்டோ கரன்சி இஸ் a trillion and dollar industry. You can make your career very easy from here. சரிங்களா? அதனால உங்க தொழிலை ரொம்ப அழகா ஈஸியா ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து செய்யவும் செய்யலாம். தொடர்ந்து செஞ்சதன் மூலமா உங்களால அதனுடைய பயனையும் அடைய முடியும். அது என்ன அப்படிங்கறத இங்க பார்க்கலாம். வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? கிரிப்டோ கரன்சிங்கிறது டிஜிட்டல் பணம் அல்லது டிஜிட்டல் நாணயம், எப்படி வேணா வச்சுக்கிடுங்க. மின்னணு வடிவத்தில் மட்டுமே இது இருக்கும். புரியுதுங்களா? எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, மின்னணு அந்த வடிவத்தில் மட்டும்தான் இது இருக்கும். ஒரு விஷுவல் கிராஃபிக்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. பட் அது வந்து மின்னணுவை தாண்டி வேற எதுவும் இருக்காது. கிரிப்டோ கரன்சி என்பது டிஜிட்டல் அல்லது விர்ச்சுவல் சொத்தின் புதிய வடிவமாகும். விர்ச்சுவலா நீங்க இப்போ நம்ம 3D அனிமேஷன் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த காயினுக்கு ஒரு மதிப்பு உண்டு. அந்த மதிப்பு வந்துட்டு சொத்து மாதிரி நமக்கு. சரிங்களா? இது வந்து எப்படி பாதுகாக்கப்படுது அப்படின்னா கிரிப்டோகிராபி மூலமா பாதுகாக்கப்படுது. இந்த கிரிப்டோ கரன்சி அதோட மட்டும் இல்லாம இந்த கிரிப்டோ கரன்சி வந்துட்டு உலக அளவுல பரவலாக எங்க வேணா பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க இந்தியால ஷேர் மார்க்கெட்ல வர்த்தகம் பண்ணினீங்க அப்படின்னா இந்திய ரூபாயில மட்டும் பண்ண முடியும். அமெரிக்கால பண்ணீங்கன்னா டாலர்ல மட்டும் பண்ண முடியும். ஆனா இந்த காயின்ஸ்ல பண்ணீங்கன்னா உலகத்துல உள்ள எந்த மார்க்கெட்லனாலும் பண்ணிக்கலாம். அதனாலதான் கேமிங் சைட்ஸ்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு ஐடிசி அப்படிங்கிற ஒரு காயினை பத்தி பார்க்க போறோம். அவங்க ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காயினை வந்து நமக்கு கொண்டு வந்து தராங்க. ஐஎம் ட்ரான்ஸ் காயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐடிசி குளோபல். இங்க ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஐடிசி குளோபல் இருக்காங்களா, இவங்க அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. பொதுவாக ஐடிசி அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இந்தியன் டுபாக்கோ கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஐடிசி இல்லைங்க. அதே மாதிரி இது ஐடிசி அப்படின்னா இந்தியன் டொபாக்கோ கம்பெனி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இந்த புகையிலை இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி இது கிடையாது. இது வந்துட்டு வெளிநாட்டில் உள்ள ஐடிசி குளோபல், அதாவது உலக அளவில் வணிகம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து ட்ரான்ஸ் காயின், அதாவது ட்ரான்ஸ் நாணயத்தை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்துட்டு கேமிங் வேர்ல்டை பேஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதனுடைய பேக்ரவுண்டை பற்றி முதல்ல பார்த்துடலாம். ஐடிசி மீன்ஸ் ஐஎம் ட்ரான்ஸ் காயின், நான் ட்ரான்ஸ் நாணயம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதை அக்டோபர் 2020 டிரான்ஸ் சமூகத்தால், அதாவது ஐடிசி கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால ஐடிசி நாணயம் உருவாக்கப்பட்டது. ஐடிசி இஸ் acceptable as a payment in more than 400 plus ஆன்லைன் கிரிப்டோ கேமிங் சைட்ஸ். 400க்கும் மேற்பட்ட ஆன்லைன் கிரிப்டோ கேமிங் தளங்களில் ஐடிசி நாணயம் கட்டணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? 400 வெப்சைட்ல நீங்க எந்த வெப்சைட்ல போய் அக்சஸ் பண்ணினாலும் இந்த காயின்ஸை பயன்படுத்தி நீங்க அங்க கேம் விளையாண்டுக்கிடலாம். ஸோ உங்கள்கிட்ட இந்த காயின்ஸ் இருந்தா போதும். அதனால கேமிங் வேர்ல்டுல நிறைய பேர் கேம் விளையாடுவாங்க. வேற வேற நாட்டுக்காரங்களாம் கேம் விளையாடுவாங்க பணம் கட்டி. அந்த கேமிங் வேர்ல்டுல நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அந்த காயின்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா நம்மளும் லாபம் அடையலாம். அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்குற மாதிரி அந்த காயின்ஸை நம்ம வாங்குறோம். அதை வந்துட்டு சொத்தா நம்ம கன்சிடர் பண்றோம். சரிங்களா? சொத்து மாதிரி நம்ம அதை வச்சுக்கிறோம். இதுதான். அப்புறம் ஐடிசி இஸ் a favorite crypto for world first fantasy gaming site. இந்த ஐடிசிங்கிறவங்க தான் இந்த நாணயத்தை வந்துட்டு கேமிங் வேர்ல்டுல, அதாவது கற்பனை கேமிங் தளங்கள்ல வந்துட்டு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அக்டோபர் 2020 இருந்துட்டு தொடங்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய மதிப்பு வந்துட்டு டாலர் அளவில் பார்க்கும்போது 0.002 அளவில் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இதனுடைய மதிப்பு வந்துட்டு வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா 0.0079, அதாவது இந்திய மதிப்புக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 63 பைசாவை நெருங்கிருச்சு. சரிங்களா? இதனுடைய வெப்சைட்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா cobinbx.com, அப்புறம் coinsbit.com, டெக்ஸ்ட்ரேட் ஆகியவற்றெல்லாம் இதனுடைய விலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அப்பப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இதெல்லாம் வந்து இதனுடைய பேக்ரவுண்ட்ஸ். ஐடிசி இன் ஆக்ஷன், என்னென்ன ஆக்ஷன்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறதே கேமிங் தான். அரவுண்ட் த வேர்ல்டு,
அதாவது இந்த உலகத்துல நிறைய பேர் கேம் விளையாடுவாங்க. அவங்க கேமிங்கு அவங்களுக்கு திறமை இருக்கும். அந்த திறமையினால நிறைய பேர் விளையாடுறதுனால அவங்க அதுல பணமும் சம்பாதிப்பாங்க. அந்த பணத்தின் மூலமா மீண்டும் மீண்டும் பெட் கட்டுவாகி கேம் விளையாடுவாங்க. ஸோ அது ஒரு தனி வர்த்தகம். அதை ஸ்கில்டு கேம் அப்படின்னு சொல்லி பல நாட்டில் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் உள்ள வருமானத்தையும் வருமானமா ஏற்றுக்கிட்டாங்க. அதனால அந்த இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து நம்மளுடைய பங்கு இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காண்டி நம்ம அந்த காயின்ஸ் வாங்குறோம். அப்புறம் இதுல நெட்வொர்க்கிங் 100% மணி பேக். அதாவது இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி 90 நாள்ல உங்களுக்கு இதனுடைய பயன்பாடு இல்ல வர்த்தகம் எதுவும் உங்களுக்கு திருப்தி தரல அப்படின்னா இதுல நீங்க இருந்துட்டு உங்களுடைய முழு பணத்தையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் 90 நாள்ல. சரிங்களா? இப்போ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுல இருந்து நீங்க அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தால சோசியல் மீடியாலையும் இந்த காயின்ஸை பயன்படுத்த முடியும். என்டர்டைன்மெண்ட் எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ எல்லா இதுலயும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு சில வெப்சைட்ஸ் அவங்களே பண்ணியிருக்காங்க. ஐடிசி கேம்ஸ், சிடிஐ, கிஜிஎஸ், சிடிஐ டால்க், சிடிஐ பிளே. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெப்சைட் இல்லை அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இந்த காயின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பயன்படுத்திக்கலாம். அதுல இருந்து நம்ம சம்பாதிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பல வழிகள் ஐடிசி இன் ஆக்ஷன்ல இருக்கு.